ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் ஸ்ரீ. எனக்கு ரொம்ப நாளாகவே இன்க்ரோன் நெயில் ப்ராப்ளம் இருந்தது. இதுக்கு முன்னாடி ஒரு தடவை இதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்து அது ஃபெயிலியர் ஆகிடுச்சு. திரும்பவும் சேம் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதுக்காக கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தேன். டெர்மட்டாலஜிஸ்ட் அப்படி இல்லைன்னா போடாய்ட்ரிஸ்ட் தான் இதுக்கான சரியான ட்ரீட்மெண்ட் பார்ப்பாங்கன்னு போட்டிருந்தது. இந்த முறையாச்சும் ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் நாங்கள் ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட்டை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ரொம்ப ரஷ்ஷான ஏரியாவை கிராஸ் பண்ணி ஒரு வழியாக ஹாஸ்பிட்டல் சேர்ந்துட்டோம். ஹாஸ்பிட்டலோட ஆம்பியன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்தது. சைலண்ட்டாக நீட் அண்ட் க்ளீனாக இருந்தது. டாக்டர்கிட்ட எங்களோட ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி சொன்னோம். அவர் நெயில் பெட்டு இதை பற்றி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு இது திரும்பவும் இந்த மாதிரி ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னா லேசர் ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்னை ரெடி பண்ணி ஆப்ரேஷன் தியேட்டருக்கு அனுப்பி வச்சுருந்தாங்க. அடுத்ததாக விரல் மறுத்து போகிறதுக்காக ஊசி போடும் போதே வலிக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி ஊசி போட்ட அடுத்த நிமிஷமே ஒரு விரலை விட இன்னொரு விரல் ரொம்பவே பெருசாக இருந்தது. அடுத்த 15 மினிட்ஸில் எனக்கு ஆப்ரேஷன் முடித்து ப்ராப்பர் பேண்டேட் போட்டு கையோட மெடிசனும் அழகாக பேக் பண்ணி கொடுத்துட்டாங்க. என்ன ரேட்டு தான் பயங்கர காஸ்ட்லி. டே ஆரம்பத்துலேருந்து ட்ராவல் எங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப ரஷ்ஷாகவே தான் இருந்தது. நம்மளுக்கு இந்த மாதிரி உடம்பு முடியாமல் போகும்போது தான் நம்மளுடைய பார்ட்னர் நம்மளை எவ்வளோ லவ் அண்ட் கேராக பார்த்துக்கிறாங்க அப்படின்றத நிறையவே ஃபீல் பண்ண முடியும். அந்த விதத்தில் நான் ரொம்பவே லக்கி. நைட் டியூட்டி முடிச்சுட்டு வந்துட்டு அப்படியே நேராக ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு வந்துட்டாரு. அவருக்கு எவ்வளோ தான் டயர்டாக இருந்தாலும் அதை கொஞ்சம் கூட காமிச்சிக்கவே இல்லை. ட்ரெயினில் சீட் கிடைக்கலன்றதுக்காக ஆர்கியூ பண்ணி சீட்டு வாங்கி கொடுத்தாரு. என் ஹஸ்பண்ட் என்னை ஒரு இடத்துல கூட கைவிட்டு நடக்கலை. வேணான்னு சொன்னாலும் ஹேண்ட்பேக் எடுத்துக்கிட்டாரு. யாரும் காலை மிதிச்சிடாமல் கான்ஷியஸாக பார்த்துக்கிட்டாரு. 2 days ஆஃப்டர் நானும் என் ஃப்ரெண்டும் ட்ரெஸ்ஸிங் பண்ணுறதுக்காக போயிருந்தோம். ட்ரெஸ்ஸிங் பண்ணி முடித்த பின்னாடி ஆஃப்டர் நெயில் ரிமூவல் கேர் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்தாங்க. இந்த மாதிரி இன்க்ரோன் டோ நெயில் ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னா ப்ராப்பரான ஸ்லிப்பர்ஸ் வியர் பண்ணணும், ஷூஸ் போடக்கூடாது, நெயிலை டீப்பாக கட் பண்ணக்கூடாது. உங்களுக்கும் இந்த மாதிரி நெயில் ப்ராப்ளம் வந்திருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கமெண்ட்டை ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பை ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.